இந்த புத்தகத்தில் அழகான ஒரு வரி கொடுத்துருக்காங்க. உண்மையை உண்மை என புரிந்து கொள், உண்மைக்கு புறம்பானது உண்மை அல்ல என்பதனையும் புரிந்து கொள் என்று புத்தர் கூறியிருக்கிறார். என்ன மாதிரி அடிமைப்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவருக்கு என்ன தேவை? சாஸ்திரம் தேவையா, சம்பிரதாயம் தேவையா, அல்லது என்ன தேவை அப்படின்னா, எனக்கு இப்போதைக்கு தேவை ஒரு படிப்பு. இப்போது புக்கை எழுதின ஆத்தர் யாருன்னு எனக்கு தெரியும், இந்த புக்கு எப்போ வெளியே வந்துச்சுன்னு எனக்கு தெரியும், இது நான் கண்ணார பார்க்குறேன், இதை நான் படிக்கிறேன், இதில் உள்ள ஒரு சில கருத்துக்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது சாஸ்திரம், சம்பிரதாயம் 500 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண, போன ஜென்மத்தில் நீ என்ன பண்ண, அதுதான் இப்போ நீ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அதை நான் போன ஜென்மத்தில் நான் என்ன பண்ணால் என்ன, பண்ணலைன்னா என்ன மாதிரி வச்சுக்கிட்டா கூட, இந்த ஜென்மத்தில் நான் பிறந்துட்டேன்னா நான் எப்படி இந்த ஜென்மத்தில் நான் நல்லவனாக இருக்கணுமோ, என்னால் இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பது தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, போன ஜென்மத்தில் நான் என்ன பண்ணேன், போன ஜென்மத்தில்